இங்கே இருந்தால் எங்கே இரு அடி எல்லாரும் இப்படி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கியே என்னத்துக்கு? இப்ப என்ன தாண்டி உனக்கு வேணும்? சாப்பிடக்கூடாது, நான் சொல்லுத வரைக்கும் யாரும் எதையும் சாப்பிடக்கூடாது. அதான் எதுக்குன்னு கேக்குறேன். ஏன்டி இப்படி பண்ணிட்டு நிக்கிற? அது ஒண்ணு இல்ல, நேத்து என்கிட்ட வாங்கினது பத்தல, அதான் இப்ப முதுவெல்லாம் துரு துருன்னு வந்துகிட்டு இருக்கு. இப்ப 4 போடு போட்ட அமைதியாயிருவா. தாயா நீங்க? இல்ல எனக்கு நீங்க தாயான்னு கேக்குறேன். ஒரு நல்ல நாள் அதுமா கூட என்ன அடிக்கிறதுலே குறியா இருக்கீங்க. நான் என்ன உங்களுக்கு என்ன அடி தாங்கியா? எப்ப பார்த்தாலும் என்ன அடிச்சு அடிச்சு விளையாண்டுக்கிட்டே இருக்கியே. எப்ப பார்த்தாலும் என்னையே எதையாச்சும் கொண்டு அடிச்சுக்கிட்டே இருக்கீங்களே. என்னைக்காச்சும் ஒரு நாள் உங்க பக்கத்துல இருக்காளே அந்த செல்ல பொண்ணு, அவளை அடிச்சிருப்பீங்களா? சேட்டை பண்ணா 2 பேரையும் தான் அடிப்பேன். இப்ப நீ தான் சேட்டை பண்ணிட்டு இருக்க, அவளா பண்ணிட்டு இருக்கா. அவ பேசாம அமைதியா உட்கார்ந்துல, நீ அது மாதிரி உட்கார வேண்டியதானடி? பொய் சொல்லாடி. என்ன அவ சேட்டை பண்ணா அவளை திட்ட மட்டும் தான் செய்வீங்க. ஆனா அதுவே நான் பண்ணனா கையில என்ன பொருள் இருக்குன்னு கூட தெரியாம தூக்கி எப்படிலாம் எறிவிய. நேத்து இப்படித்தான் முறுக்கு புளிஞ்சுக்கிட்டு இருந்திய, அப்ப என் மூச்சில முறுக்கு உலக தூக்கி எரியல. அவளை மட்டும் தான் நீங்க பெத்திய. அப்ப என்ன? குப்பை தொட்டில இருந்து எடுத்துட்டு வந்தேன். வீட்டுல சின்ன குழந்தைங்க இல்லாத குறைய இவ தீட்டு வச்சிருவா. எவ்வளவு செல்லம் போல சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கா பாரு. பாக்க அப்படியே தங்கப்பூ மாதிரி இருக்கா பொம்மை. சீதா, இவ இப்படி சேட்டை பண்றதை பார்க்கும்போது எனக்கு நம்மளோட சின்ன வயசு ஞாபகம் வருதுடி. ஆமாடி செல்லம்மா, நம்மளும் சின்ன வயசுல இப்படித்தானே வீட்டுக்குள்ள வாழைத்தனை பண்ணிக்கிட்டு கிடப்போம். நம்ம சேட்டை தாங்க முடியாத நம்ம அம்மா மாரும் குச்சி எடுத்துக்கிட்டு நம்மளை அடிக்கிறதுக்கு துரத்துவாங்க. நம்ம அம்மாவுக்கு பயந்துக்கிட்டு அக்கம் பக்கத்து வீடு முடுக்கு ஏன் வைக்க பொருட்குள்ள கூட போய் ஒளிஞ்சிருக்கமே. ஞாபகம் இருக்காடி எனக்கு? அதெல்லாம் மறக்கிற விஷயம் மாதிரி அவங்களுக்கு பயந்துக்கிட்டு நம்ம வைக்க பொருட்குள்ள ஒளிஞ்சிருவோம். கடைசியில் நம்மளே காட்டி கொடுத்த மாதிரி அந்த வைக்க புல்லாம் மேலே பட்டு ஊற ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறவு நம்ம அரிக்கிதுன்னு சொரிஞ்சிக்கிட்டே கத்திடுவோம். அப்புறம் நம்ம அம்மா மருவை கண்டுபிடிச்சி 4 போடு போட்டு வீட்டுக்கு கூட்டு போய் குளிக்கலாம் ஊற்றுவாங்க. அதை இன்னமும் நினைச்சாலும் எனக்கு சிரிப்பாக தான் வருதுடி. குளிக்க மட்டும் இல்லடி, நம்ம பண்ண சேட்டையெல்லாம் சொல்லி அடிச்சுக்கிட்டே குளிக்க ஊற்றுவாங்கன்னு சொல்லு. ஆனா இப்ப பாரு, நம்ம கல்யாணத்துக்கு அப்புறமே நம்ம பண்ண சேட்டையெல்லாம் மறந்துட்டு வீட்டுக்கு பொறுப்பான பொண்ணா மாறிட்டோம். இப்ப நினைச்சாலும் இந்த மாதிரி வாழைத்தனை பண்ண முடியாது. ஆனா என் வீட்டு மருமப்பிள்ளையே அப்படி இருக்கக்கூடாது. அவளு எப்போதுமே இதே மாதிரி துருன்னு வாழைத்தனை பண்ணிக்கிட்டு சேட்டை பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். நாளைக்கு புள்ள பெத்தாலும் சரி, நம்ம வயசு அவளுக்கு ஆனாலும் சரி, அப்பவும் இதே மாதிரி தான் இருக்கணும். எனக்கு அதுதான் ஆசை. நம்மளால முடியலனாலும் நம்ம மருமக பிள்ளைய எப்போதும் இதே மாதிரி இருக்குதுங்களே, அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷம் தான். அப்படி சொல்லிடி. இதைத்தான் நானும் நினைச்சேன். நம்ம மருமக பிள்ளைய எதுக்காகவும் அதுங்க குணத்தை மாத்திக்க வேண்டாம். இப்படி குழந்தையாவே இருக்கட்டும். அதுங்க குழந்தை பெத்தாலும் குழந்தையோட குழந்தையா அதுங்களையும் நம்ம பார்த்துப்போம். இன்னைக்கு என்கிட்ட அடி வாங்காம இருக்க மாட்டேன்னு தான் நான் நினைக்கேன். பாத்துக்க ஏடி, இதெல்லாம் உனக்கு தேவையாட்டி? இப்பவும் நான் சொல்றேன், ஒழுங்கா கீழே உட்காந்து கொடுத்த பண்டத்தை தின்னுக்கிட்டு அமைதியா உட்காரு. இல்ல இதுவும் உனக்கு கிடைக்காது, பாத்துக்க. ஏடி ரூபி, சொன்னா கேளண்டி, உட்காரண்டி. முடியாது. நீங்க யார் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன்.
நான் சொல்ற வரைக்கும் யாரும் எந்த பண்டத்தையும் சாப்பிடக்கூடாது. தட்டு நிறைய கையில பலகாரத்தை தந்துவிட்டு சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா அது நல்லாவா இருக்கு? அதுவும் தீபாவளி நேரத்துல சுட்ட பலகாரத்தை சாப்பிடாம இருந்தா அந்த பலகாரம்லாம் கோச்சுக்காது. இட்டி வாளு, எப்ப தண்ணி இந்த பஞ்சாயத்தை முடிச்சு விடுவ? சீக்கிரம் முடிச்சு விடுடி. கையில வச்சிருக்க பண்டத்தை திங்கிட்டுவா. உங்களுக்கு என் மேல பாசமே இல்ல தெரியுமா? ஆரம்பிச்சுட்டா. என் வீரமாமா தான் என் மேல கொல்ல பாசத்துல இருக்கு. அதனாலதான் நான் சொன்ன உடனே எதுவுமே சாப்பிடல. என்ன மாமா? ஆமாண்டா செல்லம், நான் மட்டும்தான் உன் மேல இங்க பாசமா இருக்கேன். ஏண்டா கொஞ்ச நேரம் பிள்ளைக்காக சாப்பிடாம இருக்க மாட்டேன்? அப்படி என்னடா உனக்கு அவசரம்? ஏய் ஓடிரு சொல்லிட்டேன். அவதான் பண்றானா நீனும் ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்க. எந்திரிச்சு வந்தேன் மவனை மிதிச்சிருவேன் பாத்துக்க. இப்ப என்ன, இந்த பண்டத்தை நீ சாப்பிடக்கூடாது அவ்வளவுதானே? சாப்பிடல, நீ எப்ப சொல்லுதியா அப்ப சாப்பிடுதேன் போதுமா? இப்பதான் நீங்க என்னோட செல்ல மாமா. இப்பதான் நான் சொல்றது எல்லாத்தையும் சரின்னு கேட்கணும், சரியா? அடியே எதுக்கு இப்ப எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பாடா படுத்திட்டு இருக்க? இப்ப எதுக்காக எல்லாத்தையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க? அதுக்கு காரணம் சொல்லிட்டி. அதத்தான் என்ன யாரும் சொல்ல விட மாட்டேங்கிறீங்களே. நான் சொல்ல வர்றதுக்குள்ள என்ன 1008 கேள்வி கேக்குறியா? உங்க கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லுவேனா? நான் என்ன சொல்ல வந்தேங்கிறத சொல்லுவேனா? எல்லாரும் அமைதியா இருக்கணும், நான் சொல்லுவேன். ஆளு என்ன பாடுபடுத்துது. எதுக்கு இப்படி நின்னுக்கிட்டே இருக்கீங்க? அவதான் சின்ன பிள்ளை அழகா சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கா. நீங்களும் அதை பார்த்துக்கிட்டு கால் கடுக்க நிப்பீங்களா? வந்து உட்காருங்க மாமா. இல்லடி, நான் அதுக்காக ஒண்ணு நிக்கல. இன்னைக்கு வீட்டுக்கு ஒருத்தர் வர சொல்லிருந்தேன், அவரை தான் பாத்துக்கிட்டே நிக்கேன். யாரு மாமா வர சொல்லிருந்தீங்க? அது நம்மளுக்கு தெரிஞ்ச ஆளுதான், இப்போ வந்துருவாரு. தெரிஞ்சவரா? யார் அது? வீரா சார், வாங்க சார். உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சாரிடா, எனக்கு கொஞ்சம் வேலை வந்துருச்சு, அதான் முடிச்சிட்டு வர லேட் ஆயிட்டு. பரவாயில்ல சார், இதுல என்ன இருக்கு? நீங்க காலையிலே வருவீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். பரவாயில்ல, நீங்க இப்போ வச்சு வந்தீங்களே. வாங்க சார், வந்து உட்காருங்க. ஆமா, இவரு நம்ம ராஜா சாரை காப்பாத்தினவர் தானே? ராஜா சாரோட ஃப்ரெண்டுன்னு சொன்னாரே, அவர் தானே இது? அம்மா. என்னடா வீரா? டேய், யாரு அது? அட அண்ணே, என்ன இப்பதான் வரீங்களா? ஆமாண்டா, இப்பதான் வந்தேன். எங்கேயோ கேட்ட குரல். அடிக்கடி நம்மளை இன்சல்ட் பண்ண வாய்ஸ் மாதிரியே இருக்கே. யாரோட வாய்ஸ்டா இது? இவனா? இந்த குரல் எதுக்கு இங்க வந்துச்சு? ஆபீஸ்ல தான் என்ன படுத்துதுன்னா இப்ப அட்ரஸ் கண்டுபிடிச்சு வீட்டுக்கே வந்திருக்கா. அட கடவுளே, தீபாவளி எதுமா கூட எனக்கு கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க விட மாட்டியா? எப்படி பேந்த முடிச்சுக்கிட்டு இருக்கான்னு பாரு. எதுக்குதான் என்ன பார்த்தா பேய பத்த மாதிரி பயப்படுறானே தெரியல. டேய், யாரா இது? உன்னோட ஃப்ரெண்டா? ஆனா இது வரைக்கும் இந்த பையனை நான் கூட பார்த்ததே இல்ல. அம்மா, இந்த சாரி என் ஃப்ரெண்டெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் உங்ககிட்ட சொன்னேனே, ராஜா என்ன ஒருத்தர் காப்பாத்தினாருன்னு. ஆமா, அன்னைக்கு சொன்னியே, அந்த பையனா இது? ஆமாமா, அந்த சார் தான். நான் தான் தீபாவளிக்கு வீட்டுக்கு அழைச்சேன். ஏன்னா இப்போ ராஜானனும் அக்காவும் இங்க இல்ல, இவரும் வீட்டுல தனியா தான் இருப்பாரு. அதான் எதுக்கு அங்க தனியா இருந்துக்கிட்டு இந்த மாதிரி நேரத்துல நம்ம கூட எல்லாம் சேர்ந்து இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி வீட்டுக்கு வர சொல்லியிருந்தேன். சரிடா, வந்ததுல இருந்து அந்த தம்பி நின்னுக்கிட்டே இருக்கு பாரு, உட்கார சொல்லு. ஐயோ, அதை மறந்துட்டேன் பாருங்க. சார், நீங்க உட்காருங்க சார். இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும் சார். இது அடுத்தவங்க வீடுன்னு நினைக்காதீங்க, இதுவும் உங்க வீடு மாதிரி தான். இந்த வீட்டுல எங்க ராஜா அண்ணன், எங்க கமலி அக்கா எப்படியோ அதே மாதிரிதான் நீங்களும் இந்த வீட்டுக்கு. எங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாரும் உங்ககிட்ட நல்லா பேசுவாங்க, பழகுவாங்க. நீங்களும் அவங்க கிட்ட நல்லா பேசுங்க. அவங்களும் உங்களை அந்நியமா பார்க்க மாட்டாங்க, சரிங்களா? டேய், நான் அப்படிலாம் ஒண்ணும் நினைக்கலடா. நான் இதுக்கு முன்னாடி தீபாவளிலாம் கொண்டாடுறது கிடையாது. முத தடவை இப்படி எல்லார் கூடயும் ஒன்னா சேர்ந்து இருக்குன்னா அதான் கொஞ்சம் மனசெல்லாம் படபடப்பா இருக்கு. உங்க வீட்டுல எல்லாரும் இப்படி ஒன்னா இருக்குது பார்க்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இப்படி யாரு கூடயும் ஃபீல் பண்ணது இல்லை. மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதான் சொந்தமுள்ள வாழ்க்கை சொத்தத்துக்கு மேலே சொத்து சொகை ஏதும் வேண்டாமையா. சொன்ன கதை இல்ல, கேட்ட கதை இல்ல, இந்த கதை போல வேறேதையா. சார், ஃபீல் பண்ணாதீங்க சார். இந்த வீட்டில் உள்ளவங்க எப்போதுமே உங்களை அந்நியமா பார்க்க மாட்டாங்க. என்ன எப்படி இந்த வீட்டில் பார்த்துக்கிறாங்களோ அதே மாதிரி தான் உங்களையும் பார்த்துப்பாங்க. நீங்க எல்லாருக்கிட்டையும் மனமிட்டு பழகுங்க. அவங்க காட்டுற அன்புக்கு எல்லையே இருக்காது. ரத்தத்துல வந்தாதான் சொந்தம்னு இல்லை சார். உண்மையான அன்பு பாசமும் நம்ம மேல யார் காட்டுறாங்களோ அவங்க எல்லாருமே நம்மளுக்கு உறவுக்காரங்க தான். எங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாம் அப்படித்தான். நீங்க எல்லாரும் ஒன்னா இருக்கிறத பார்த்தாலே தெரியுதுடா, உங்க வீட்டுல அன்புக்கும் பாசத்துக்கும் எல்லையே இல்லைன்னு.
நானும் இந்த குடும்பத்துல ஒருத்தர் சொன்னீங்க, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். சரிங்க சார், நீங்க வந்து உட்காருங்க ஃபர்ஸ்ட். இவன் ஒண்ணு என் மாமா கூப்பிட்டதுனால இங்க வந்த மாதிரி எனக்கு தெரியல. ஏதோ என்ன பழி வாங்குறதுக்கு வந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆபீஸ்ல வச்சு இருந்தாலும் திட்டினேன்ல, அதுக்கு தான் பழி வாங்குறதுக்கு வந்திருக்கான்னு நினைக்கேன். மாமா என்ன திடீர்னு? அது ஒண்ணு இல்லடி, எனக்கு இவரை பாக்குறப்பம்லாம் ராஜா அண்ணனை பார்த்த மாதிரியே இருக்கு. இப்ப எல்லாரும் நம்ம கூட இருக்காங்க. இந்த நேரத்துல அண்ணனும் கூட இருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனா அண்ணன் இப்ப நம்ம கூட இல்லைல்ல, அதான் எனக்கு என்னமோ இவரு அந்த டைம்ல நம்ம கூட இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதான் நேற்று போய் கூப்பிட்டேன். வரமாட்டாருன்னு பயந்துகிட்டு இருந்தேன். ஆனா வந்துட்டாரு. என்னன்னு தெரியல, இவர்கிட்ட பேசினா அண்ணன் கூட பேசுன மாதிரி இருக்கு. ராஜா மாமா உனக்கு ரொம்ப தேடுதா மாமா? ஆமாடி, என் அண்ணனை எனக்கு ரொம்ப தேடுது. அவர் என் கூட பிறந்தவர் தானே தெரியறதுக்கு முன்னாடியே அவர் மேல பாசமா இருந்தவன். இப்ப அவரு என் அண்ணன்னு தெரிஞ்சதும் அதை விட அதிகமா அவர் மேல பாசம் வருதுடி. அவரை பார்க்கணும் போல இருக்கு. சீக்கிரமா என் ராஜா அண்ணனை பார்க்கணும் போல இருக்குடி. கவலைப்படாத மாமா, ராஜா மாமா சீக்கிரம் வந்துருவாரு. நம்பிக்கை இருக்கு, அண்ணன் சீக்கிரமா வருங்கிற நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்கு. வீரா, அந்த தம்பிக்கு பலகாரத்தெல்லாம் எடுத்து கொடு, சாப்பிடட்டும். ஆமா, குட்டா மட்டும் அப்படியே நம்மளை திங்க விட்டுருவா. எப்படி இருந்தாலும் இன்னைக்கு நம்ம எல்லாரும் பட்னி தான். நம்மளோட சேர்ந்து இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்தவர் பட்னியா தான் வீட்டுக்கு போறாரு. ஐயோ, நேரம் பார்த்து இந்த சின்ன மாமா வேற என்ன கோத்து விடுதே. அடியே வாளு, சீக்கிரமா உன் பஞ்சாயத்தை முடிச்சு விடுறீ. பாவம், வீட்டுக்கு வந்தவருக்கு கூட சாப்பிட ஒண்ணும் கொடுக்கல. அவர் என்னடி நினைப்பாரு? அது அது வந்து என்ன நடக்குதுங்க? எல்லாரையும் சாப்பிட விடாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? ஆபீஸ்ல தான் குரங்கா படுத்துதுன்னா இது வீட்லயும் இந்த வார்த்தை தான் வரும் போலயே. சார், அவ இந்த வீட்ல எல்லாத்துக்கும் கொஞ்சம் செல்லம். அதான் இப்படி குழந்தை மாதிரி நடந்துக்கிறா. நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. டேய், நீ வேற, இவ ஆபீஸ்ல தான் இப்படிலாம் குறைஞ்ச சேட்டை பண்ணுதான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா வீட்லயும் இப்படியே தாண்டா இருக்கா. அவ எப்போதுமே அப்படிதான் சார். அவ பண்ற குடும்பத்தனம் எங்க எல்லாத்துக்குமே பிடிக்கும். அதனாலதான் அவ என்ன பண்ணாலும் நாங்க எதுவும் சொல்ல மாட்டோம். அதான் பார்த்தாலே தெரியுது, எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஆட்டி படிச்சுக்கிட்டு இருக்காளே. இப்ப இல்லனே, காலையில இருந்து இப்படிதான் எங்களை படுத்திக்கிட்டு இருக்கா. நீங்க அப்பவே வந்திருந்தா தெரிஞ்சிருக்கும். அப்படியா? சே, மிஸ் பண்ணிட்டேனே. பரவாயில்ல, அதான் இப்ப வந்துட்டேனே. அவ அப்படி என்னதான் பண்றாரு நானும் பாக்குறேன். அடியே ரூபி, சீக்கிரமா ஒரு முடிவுக்கு வாடியே. இப்ப அவ என்கிட்ட வாங்க போறா பாரு. அடியே, இப்ப உட்கார போறியா இல்லையா? குரங்கு என்னையா குரங்குன்னு? குரங்குக்கான 10 பொருத்தமும் உனக்கு தான் கரெக்டா இருக்கு. நீ என்ன குரங்குன்னு சொல்ற? ஆஹா, மனசுக்குள்ளே இந்த ஆளு என்னமோ திட்டுறான் போல இருக்கு. இப்ப மட்டும் நம்ம வாயை கொடுத்தோம், மொத்த குடும்பமும் நம்மளை கழுவி கழுவி ஊத்திரும். இதெல்லாம் கேட்டுட்டு போய் ஆபீஸ்ல போய் தலை விழுந்து விழுந்து சிரிப்பா. என்னத்துக்கு வம்பு? நம்ம பேசாம வாயை மூடிக்கிட்டே உட்கார்ந்துருவோம். ரூபி செல்லம், என்னாச்சு? எதுக்கு இவ்வளவு அமைதியா இருக்கா? ஆமா, ஏதோ சொல்ல வந்தியே. என்ன சொல்ல வந்த? எங்க சொல்லு, மாமா கேக்குற. இதுக்கப்புறம் அது எதுக்கு? இதுக்கப்புறம் அது சொன்னேன், அப்புறம் என்ன நானே அசிங்கப்படுத்திக்கிறதுக்கு சமமா போயிடும். இல்ல மாமா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க. எது சாப்பிடணுமா? அடியா குரங்கு, அப்பத்துல இருந்து இதைத்தானே நாங்க எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். யாரையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா இப்ப என்னடி திடீர்னு எல்லாரையும் சாப்பிடுங்கன்னு சொல்லுதா? ஐயோ மாமா, நான் போட்ட பிளான் வேற, இங்க நடக்கிற பிளான் வேற. நீ வேற. ஏன் மாமா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மா தான் சொன்னேன். எல்லாரும் சாப்பிடுங்க. அது எப்படி? நாங்க இவ்வளவு நேரம் கேட்டோம், நீ ஒத்துக்க மாட்டேன்ட்ட. இப்ப நீ சாப்பிடுன்னு சொன்னா நான் சாப்பிடணுமோ? எனக்கு தெரியாது எதுக்காக எங்களை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னேன். அதுக்கு காரணம் சொல்லு. காரணம் சொல்லாம இன்னைக்கு நான் உன்னை விட மாட்டேன். ஐயோ மாமா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் சும்மா தான் சொன்னேன். நீ சாப்பிடு மாமா. ஏய், ஏன்டா அவளை அதட்டுற? ரூபிமா, நீ மாமா கிட்ட சொல்லு, என்ன சொல்ல வந்த? அது அது ஒண்ணு இல்ல மாமா. ஒண்ணு இல்லையா? சொல்லு, நீ இந்த தைரியமான ஆளாச்சே. ஐயோ, இவர் எதுக்கியா இங்க வந்தாரு? இவ்வளவு நேரம் இங்க உள்ளவங்க வாயெல்லாம் நான் மூடுதேன். கடைசியில இவர் வந்து யா வாய மூடிட்டாரு. இப்ப என்னால விற்கவும் முடியாம கக்கவும் முடியாம திக்கி திணறிக்கிட்டு நிக்கிறேனே. ஆமா, இவர் அந்த ரீத்து வீட்டுக்கு தானே போகணும்னு சொன்னாரு. எதுக்கு இங்க வந்தாரு? அங்கேயே போய் தொலைய வேண்டியதானே. என்ன, ஏதோ என்ன திட்டுற மாதிரி இருக்கு? இல்லையே, நான் உன்னை திட்டலையே. ஆமா, நீங்க அந்த ரீத்து வீட்டுக்கு போகல? ரீத்து வீட்டுக்கா? அது அப்புறமா, இங்க கொஞ்சம் வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு அங்க போகணும்.
பேரை கேட்டாலே இந்த வெளிச்சம் வெளியிறான். பூரிக்கு பையன் மூஞ்ச பாருங்க, குரங்கு. டேய், இன்னொரு தடவை என்ன குரங்குன்னா குரங்கு மாதிரி புரண்டி வச்சுவோம் பாத்துக்க. மூஞ்ச பாரு. அடியே, என்னடி ஆச்சு? எதுக்கு இப்படி திருத்துன்னு முடிச்சுக்கிட்டு இருக்க? அதான் எல்லாத்துலயும் வந்து இருந்தாலும் மண்ணலி போட்டானே, இதுக்கப்புறம் என்னத்த பண்ண? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாரும் சாப்பிடுங்க. நான் டயர்டா இருக்கேன், ரெஸ்ட் எடுக்க போறேன். எங்க எல்லாத்தையும் டயர்ட் ஆக்கிட்டு நீ ரெஸ்ட் எடுக்க போறியாக்கோ? ஏக்கோ சும்மா இருக்கா? தீபாவளிக்கு நான் போட்ட பிளான் வேற, இங்க நடக்கிற பிளான் வேற, நீ வேற ஏன்க்கா? இப்ப என்ன, அதான் எல்லாரும் சாப்பிட சொல்லிட்டேனே, அப்புறம் என்ன? இந்த பாரு, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. எதுக்காக எங்க எல்லாத்தையும் நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னேன், அதுக்கு பதில் சொல்லு. நீ சொல்ற வரைக்கும் நானே இங்க இருக்கவங்க யாரையுமே சாப்பிட விட மாட்டேன். காரணத்தை சொல்லு, எதுக்காக யாரையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னேன். அதான் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன? இல்ல, ஏதோ ஒண்ணு இருக்கு. இதுக்கு முன்னாடி நீ இருந்ததுக்கும் இப்ப மைக்கில் நான் வந்ததுக்கு அப்புறம் நீ இருக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்ல. நீ என்னன்னு எனக்கு காரணத்தை சொல்லு, இல்ல நான் விட மாட்டேன். ஐயோ, இவங்கள பஞ்சாயத்துக்கு நான் கூட்டினது போவ, இவங்க எல்லாரும் சேர்ந்து என் மேல பஞ்சாயத்து திருப்பிடுவாங்க போல இருக்கே. இப்ப எப்படி தப்பிக்க? இதுக்கு ஒரே வழி நம்ம மாமா தான். மாமா, டேய், எதுக்குடா அந்த பச்சை புள்ளிய பாடப்படுத்துற? அதான் எல்லாரையும் சாப்பிடுன்னு சொல்லிட்டல, அப்புறம் என்ன? சாப்பிட வேண்டியதானடா. அப்படி சொல்லு மாமா. ஐயோ முத்துப்பாண்டி, பாவம் அந்த பிள்ளை, விடு. அப்போ யார் என்ன சொன்னாலும் நானும் கேட்க மாட்டேன். இவ்வளவு நேரம் அவன் நம்மளை என்ன பாடாப்படுத்தினா, இப்ப அதுக்கு காரணம் எனக்கு தெரியணும். தெரியற வரைக்கும் நான் இந்த பஞ்சாயத்தை விட மாட்டேன். ஏலே முத்துப்பண்டி, யாமல பச்சை புள்ளைய பாடப்படுத்துற? சும்மா இரும்ல. ஐயா விடியா. ஆஹா, மொத்த குடும்பமும் நமக்கு சாதகமா தான் பேசுது. அப்ப இந்த பஞ்சாயத்து இதோட முடிச்சிருவாங்க. அது எப்படி? நீங்க எல்லாரும் சொன்னா நான் அவளை அப்படியே விட்டுருவேனோ? இவ்வளவு நேரம் நான் அவகிட்ட கெஞ்சினேன், அப்பெல்லாம் வாயை திறக்கல. இப்ப மட்டும் என்ன குழந்தைன்னு வரீங்க? ஏலே, நீ வாங்க போற பாத்துக்க. வீட்டுல எல்லாத்துக்கும் செல்ல குழந்தை இருக்கிறாளே, அதான் இந்த பாடப்படுத்துறாளோ? டேய் ராஜா, நீ உண்மையிலே கொடுத்து வச்ச வேண்டாம். ஐயோ, இவர் வேற. ஏங்க, இப்போ உங்களுக்கு என்னதான் தெரியணும்? அவ எதுக்கு நம்மள எல்லாத்தையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா, அதுக்கு எனக்கு இப்ப காரணம் தெரியணும். தெரியாத வரைக்கும் யாரையும் தட்டுல நான் கைய வைக்க விட மாட்டேன். மாமா, இல்லை சும்மா இருல. இவா ஒருத்தி சும்மா சும்மா மாமான்னுகிட்டு எதுக்குதான் எல்லாரும் இப்படி படுத்துறாளோ? ஏய், நீ ஒழுங்கா வாய மூடிரு. இது அவளுக்கு எனக்கும் இருக்க பிரச்சனை. இதுல நீங்க யாரும் தலையிடக்கூடாது. நீ சொல்லு, எதுக்காக எங்களை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன? கத்தி கூட என்னால அழ முடியலையே. நான் ஒண்ணுங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி வைக்கல. அவன் தான் இப்ப என்ன அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கா. இப்ப மட்டும் நான் விஷயத்தை சொன்னேன், நானே என் மூஞ்சில சாணியை கொண்டாடிச்ச மாதிரி இருக்குமே. சரி விடுங்க, சின்ன பிள்ளை தானே. ஏய், இப்படி ஆளாளுக்கு சின்ன பிள்ளைன்னு செல்ல கொடுக்க போய் தாண்டி இப்படி எல்லாத்தையும் பாடப்படுத்துறா. இவன் மட்டும் படுத்தலாம், நான் படுத்தக்கூடாதோ? இல்ல, எனக்கு தெரிஞ்சே ஆகணும். அந்த உண்மை என்னன்னு எனக்கு தெரியணும். இப்ப என்ன, அவ என்ன சொல்ல வந்தாலும் உங்களுக்கு தெரியணும், அவ்வளவுதானே? அது ஒண்ணு இல்ல, அவ நேத்து உங்களுக்காக குலோப் ஜாமுன் செஞ்சா. அதத்தான் காலையில உங்களை சாப்பிட வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. அதுக்குதான் இதெல்லாம் யாரும் இப்ப சாப்பிடாதீன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆத்தி, இந்த அக்கா எல்லாம் உன்னையும் போட்டு உடைச்சிட்டே. மொத்த குடும்பமும் கோரஸா கேக்குறாங்களே. அடி பாவி அக்கா, இப்படி என்ன அசிங்கப்படுத்திட்டியே. ஆமா, நம்ம ஆபீஸ் நிலவரம் என்னங்க? இதுக்குதான் எல்லாரும் இந்த பாடுபடுத்திக்கிட்டு இருக்கியா நீ? ஐயா வள்ளி, இவ குலோப் ஜாமுன் செஞ்சான்னு சொன்னியே, இந்த வடிவேல் ஒரு படத்துல 2 உருண்டையை முழுங்கிட்டு வெளிக்கு போவாம வயிறு ஊதி போய் ஆஸ்பத்திரியில கிடப்பாரு, அந்த உருண்டையாட்டி? இல்ல ரூபி, நான் ஏன் சொல்றேன்னா, நல்ல நாளையே நம்ம ஊரை சுத்தி இருக்க ஆஸ்பத்திரியில எந்த டாக்டரும் இருக்க மாட்டாங்க. இந்த நேரத்துல இப்படி ஒரு விபரீத முடிவெடுத்தேன்னு நினைச்சுக்கீங்க, அப்புறம் நம்ம குடும்பத்துக்கு பின் விளைவுகள் ரொம்ப மோசமா போயிடும். தீபாவளி டைம் வேறையா, அப்புறம் நாளைக்கு ஹெட்டிங்ல நம்ம குடும்பம் தான் இருக்கும் பத்துக்க, அதுக்கு சொல்றேன். ஐயோ, இந்த குரங்கு வேற. இலை, சும்மா இரவு எதுக்குல அவளை இந்த பாடுபடுத்துற? நேத்தே நீ செஞ்ச குலோப் ஜாமுனை நாய்க்கு ஊத்துன்னு சொன்னலடி, ஏன் நீ ஊத்தாம வச்சிருக்க? அடி நீலா, அறிவு இருக்கட்டி உனக்கு? அத கொண்டு போய் நாய்க்கு ஊத்த சொல்லுத? அப்படி சொல்லுக்கா. பத்தியாக்கா, அவ எப்படி என்ன பேசுறானே இப்ப சொல்ற. நீ தான் என்னோட அக்கா,
அவ என்னோட எதிரியாக்கும். அது இல்ல ரூபி, இவ போய் நீ செஞ்ச குலோப் ஜாமுன் நாய்க்கு ஊத்துன்னு சொல்லுதா. அதுவே வாயில்லாத ஜீவன். செத்து போயிட்டுனா என்ன பண்றது? நீ பேசாம குழி தோண்டி புதைச்சிரு. அப்பதான் எல்லாருக்கும் நல்லது பத்துக்க. இல்ல அது சிரிப்பா அடக்க முடியல, அதான் சிரிச்சுட்டேன். சாரி சாரிடா, சாரி நிலா. அண்ணே நீங்க வேற, நாங்களே இவ்வளவு நேரம் சிரிப்பு அடக்கிக்கிட்டு தான் இருந்தோம். என்ன நீங்க சிரிச்சிட்டீங்க, எங்களால முடியல. ஆமா சார், இப்ப நாங்க சிரிச்சோம், இவ எங்க மேல கோவப்பட்டுக்கிடுவா, அதனாலதான் எல்லாரும் சிரிப்பு அடக்கிக்கிட்டு இருக்கோம். இன்னும் இருந்து பாருங்க இவ என்னெல்லாம் கூத்து பண்றான்னு. எனக்கு உங்க எல்லாத்தையும் பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுலயும் இவ இந்த வீட்டுல உள்ளவங்க எல்லாம் ஆட்டி படிக்கிறாளே, அதை பார்க்கும்போது இன்னும் சந்தோஷமா தான் இருக்கு. ச்சே, மொத்த குடும்பமும் சேர்த்து என்னை இப்படி அசிங்கப்படுத்திருச்சு. இப்ப இந்த ஆள் ஆபீஸ்ல வச்சு இதையே சொல்லி சொல்லி காட்டி என்ன சிரிப்பானே. இப்ப என்ன பண்ண? குடும்பமா இது? மொத்த குடும்பமும் சேர்த்து என்னை இப்படி அசிங்கப்படுத்திட்டீங்கல்ல, பார்த்துக்கிறேன். மோய், உனக்கு இருக்கு பத்துக்க. இதுக்கெல்லாம் காரணம் நீ தானே. என்னைக்காச்சும் ஒரு நாள் என்கிட்ட சிக்குவ, அப்ப வச்சு செய்யறேன் பாரு. ரூபிமா, நீ இதெல்லாம் சீரியஸ் நினைச்சுக்கிட்ட. ச்சே, இதெல்லாம் சும்மா விளையாட்டுக்கா நான் பண்ணேன். அப்படிலாம் ஒரு முடிவு எடுக்க கூடாது சரியா? நீ என் தங்க பிள்ளை, செல்ல பிள்ளைகளா, என்னோட குட்டி பிள்ளை, அழகு பிள்ளை, அப்படிலாம் கிரிமினலா எதையும் யோசிக்க கூடாது கிட்டியா? குழந்தைன்னா குழந்தை மாதிரியே இருக்கணும். இப்படிலாம் எக்கு தப்பா எதையும் யோசிச்சு எதுவும் வேண்டாத வேலை பாத்திர கூடாது. பயவர்தா பயவர்தா, இப்படித்தானே எனக்கு இருந்திருக்கும். பார்த்துக்கிட்டே இருங்க என்ன பண்றேன்னு. குழந்தை பிள்ளை உள்ள ஏதாச்சும் வேண்டாத வேலை பார்த்து விட்டுருமோ? ஏமா நீலா, அவ இப்படிதான் ஏதாச்சும் கிறுக்கு தரமா பண்ணிக்கிட்டு இருப்பா. அந்த தம்பி வந்ததுல இருந்து ஒன்னும் சாப்பிடாம இருக்கு பாரு. பலகாரத்தெல்லாம் எடுத்து கொடுங்க, சாப்பிடட்டும். சரிம்மா. அண்ணே நீங்க சாப்பிடுங்கண்ணே. சார் சாப்பிடுங்க சார், வீட்டுல அம்மா செஞ்ச பலகாரம் தான், நல்லா இருக்கும், சாப்பிடுங்க. சரி சாப்பிடுறேன். தம்பி சாப்பிடுங்க தம்பி. ஐயா, வயிற்றுக்கு வஞ்சனை வைக்காம நல்லா வயிறு முழுக்க நொறுங்க அள்ளி சாப்பிடு. ஏன்னா தீபாவளி நேரத்துல தான் வீட்டுல செஞ்ச பலகாரம் கிடைக்கும். இதுதான் உடம்புக்கு நல்லது. அதனால நல்லா சாப்பிடு. சாப்பிடுங்க சார். எவ்வளவு ஒரு அழகான ஒரு குடும்பம். நான் யாருன்னே உங்களுக்கு தெரியாது. நான் இவங்களை பார்த்து 2 செகண்ட் தான் இருக்கும், அதுக்குள்ள என் மேல இவ்வளவு அன்பு அக்கறையும் காட்டுறாங்க. ஆனா இப்படி ஒரு குடும்பம் எனக்கு கிடைக்காம போச்சு. ஆனா என் ராஜா அப்படி இல்லை. அவனும் நானும் இப்படி ஒரு குருவி கூட்டில தான் வாழணும்னு ஆசைப்பட்டோம். எங்களுக்கான நிறைய உறவுகளும் அன்புகளும் அங்க கிடைக்கணும்னு நினைச்சோம். அது எல்லாமே என் ராஜாவுக்கு கிடைச்சிருக்கு. என் ராஜா ஒரு அதிர்ஷ்டசாலி. இத்தனை நாள் அவன் எதை கேட்டு ஏங்கினானோ அது எல்லாம் அவனுக்கு கிடைச்சிருக்கு. எனக்கு கிடைக்கலன்னா என்ன, என் நண்பனுக்கு கிடைச்சிருக்கல. அவன் சந்தோஷமா இருந்தா நான் சந்தோஷமா இருந்தபடி. என் நண்பனே எனக்கு எல்லா உறவுமா இருக்கான். அப்படி இருக்கும்போது கண்டிப்பா நானும் சந்தோஷமா தான் இருப்பேன். இவங்களுக்கு நான் உண்மையான உறவா இல்லைன்னா என்ன, என் மேல இவ்வளவு பாசம் கட்டுறாங்களே, அது போதும் எனக்கு, அது போதும். சார் என்னாச்சு சார், எதுக்கு கண்ணு கலங்குறீங்க? சாப்பாடு பிடிக்கலையா? காரமா என்னமோ இருக்கா? இல்ல அண்ணனுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கொடு. இதோ தரேன் மாமா. இந்தாங்க, நீங்க முதல்ல தண்ணி குடிங்க. வீரா என்னடா ஆச்சு அண்ணனுக்கு? தெரியலடா, சாப்பாடு உரைக்குன்னு நினைக்கிறேன். ஆனா என்னங்க, நீங்க தண்ணி குடிங்க ஃபர்ஸ்ட். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், எனக்கு காரமாலாம் ஒண்ணும் இல்ல. என்னன்னா நான் இது வரைக்கும் இந்த மாதிரி வீடு பலகாரம்லாம் சாப்பிட்டது இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடுறேன்னா அதான் மனசுக்குள்ள ஏதோ ஒரு சந்தோஷம், அதுக்குதான் கண்ணு கலங்கிட்டு, வேற எதுவும் இல்ல. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. நான் இப்படி சாப்பிட்டது இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடுறேன், நல்லா இருக்கு. சார் நீங்க சந்தோஷமா இருக்கீங்கன்னா இந்த டைம்ல உங்களை நாங்க கூட்டு வந்தேன். ஆனா இங்க வந்தும் எதுக்கு சார் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இந்த பாருங்க சார், நீங்க தனியா இருக்கேன்னு நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க. நாங்க எல்லாருமே உங்க கூட தான் இருக்கோம். நான் இந்த வீட்டுல எப்படியோ அதே மாதிரிதான் நீங்களும். உங்களுக்கு இந்த சாப்பாடு பிடிச்சிருக்குல்ல, அப்புறம் என்ன, எங்க அம்மா கிட்ட சொன்னா இதை விட சூப்பரா உங்களுக்கு சமைச்சு தருவாங்க. நீங்க டெய்லியும் இங்கேயே வந்து சாப்பிடலாம். இங்க என்ன, இங்கேயே வந்து தங்குறதா இருந்தாலும் தங்குங்க, நான் இருக்கேன். இதோ எங்க அம்மா அப்பா, இந்த முத்துப்பாண்டி கூட இங்கதான் கிடப்பான். எல்லாருமே இங்கதான் இருப்போம். நீங்க தனியா இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ண மாட்டீங்க. அங்க ஒத்தையில தானே இருப்பீங்க. எதுக்கு நீங்க பேசாம இங்க வந்துங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே இங்க இருக்கலாம், யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. தேவீரா, நீ சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு நீங்க எல்லாரும் இருக்கீங்கன்னு சொன்னீங்க, அது போதும். இதுக்கு மேல எனக்கு என்னடா வேணும்? நான் சந்தோஷமா தான் இருக்கேன். ஆமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சரிங்க சார், சாப்பிடுங்க. டே எனக்கு போதும்டா, இதுக்கு மேல சாப்பிட முடியாது.
சார் என்ன சார் கொஞ்சோண்டு தானே சாப்பிட்டீங்க, பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க சார். எனக்கு உண்மையிலே வயிறும் மனசும் நிறைஞ்சு போயிட்டு போதும், இதுக்கு மேல சாப்பிட முடியாது. நீ தான் இதை நம்ம விடுன்னு சொல்லிட்டீங்க, இனிமேல எனக்கு இப்படிலாம் சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பா அங்க வந்துடுறேன். அம்மா கிட்ட கேட்டா செஞ்சு கொடுப்பாங்கல்ல, நான் வாங்கி சாப்பிட்டுக்கிறேன். யா நீ எப்ப வேணாலும் இங்க வாயா, நாங்க எல்லாரும் இருக்கோம். உனக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ எல்லாத்தையும் நாங்க பார்த்து பார்த்து செஞ்சு தரோம். நீ அண்ணியன்லாம் எங்களை நினைக்காத, நாங்களும் உங்க குடும்பத்துல ஒருத்தவங்கன்னு நினைச்சுக்க, சரியா? சரிங்கம்மா. சரிடா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் இப்ப கிளம்பி ஆகணும். நான் இன்னொரு நாள் வரேன், சரியா? சார் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாம்ல? இல்லடா, நான் போயே ஆகணும், ரொம்ப முக்கியமான வேலை. நான் இன்னொரு நாள் கண்டிப்பா வரேன், வந்து ஒரு நாள் ஃபுல்லா உங்க கூட எல்லாம் இருக்கேன், போதுமா? நீ எங்க போறேன்னு எனக்கு தெரியாது. இந்த வீட்ல உள்ளவங்க எல்லாம் உன்னை நல்லவன் நினைக்கலாம், ஆனா நான் நினைக்க மாட்டேன். ஏன்னா உன்னோட சுயரூபம் என்னன்னு எனக்கு தெரியாது. குரங்கு, இப்ப அந்த ரீத்தை தானே பார்க்க போற. போ, உனக்கு அங்க பலமா ஆப்பு வச்சிருக்கா, போய் சிக்கிக்கிட்டு திக்கி திணறு. என்ன பாடுபடுத்தின? போ போ, தீபாவளி எதுமா உனக்கு பெரிய ஆட்டம்பாமா வச்சிருக்கா, நீ போன உடனே வெடிப்பா, பாத்துக்க. வீரா, நான் வரும்போது எல்லாத்துக்கும் gift வாங்கிட்டு வந்தேன், அது கொடுக்க மறந்துட்டேன். கார்ல இருக்கு, இரு நான் எடுத்துட்டு வந்துடுறேன். அண்ணா எதுக்குண்ணா இதெல்லாம்? நம்ம வீட்டுக்கு முதல்ல வரேன், சும்மா வர முடியும்? வீட்டுல அம்மா அப்பான்னு எல்லாரும் இருக்காங்களே, அவங்களுக்கு தீபாவளி எதுமா நான் ஏதாச்சும் வாங்கி கொடுக்கணும்ல, அதான் வாங்கிட்டு வந்தேன். சரி இரு, நான் எடுத்து வந்து கொடுக்குறேன். சரிங்கண்ணே. தம்பி, எதுக்கு தம்பி இதெல்லாம்? நாங்க இதெல்லாம் எதிர்பார்த்தா உங்ககிட்ட பேசுறோம். ஐயோ அம்மா, நான் அப்படிலாம் ஒண்ணு நினைச்சு வாங்கிட்டு வரல. நீங்க எல்லாரும் என் குடும்பம்னு நினைச்சுதான் எனக்கு பிடிச்ச மாதிரி உங்க எல்லாத்துக்கும் கிஃப்ட் வாங்கி வந்து கொடுக்கலான்னு வாங்கி வந்து தந்தேன், வேற எதுவும் இல்ல. ஏமா, வீரா இது மாதிரி வாங்கி கொடுத்தா நீங்க வாங்கிக்க மாட்டீங்களா? அட அப்படிலாம் ஒன்றும் இல்லை தம்பி. வீராவை நான் எப்படி நினைக்கிறேனோ அதை மாதிரி தான் உன்னையும் நான் நினைக்கிறேன். அப்படிதான் நீயும் நினச்சி எங்களுக்கு வாங்கி தந்தானே எனக்கு சந்தோஷம் தான். என் பிள்ளை வாங்கி தந்தா நாங்கள் என்ன வாங்க மாட்டேன்னா சொல்கிறோம்? எனக்கு சந்தோஷம் தாம்மா. அவன் என்னை வெறுப்பேற்றுங்கிறதுக்காக தான் இந்த கிஃப்டே வாங்கிட்டு வந்திருக்கான். அவன் நல்லவனா இருந்தா எல்லாத்துக்கும் வாங்கி கொடுத்துருக்கணும்ல. இந்த பாரு, எனக்கு மட்டும் கொடுக்கல, எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கான். இதுல இருந்தே தெரியல, சரியான வஞ்சகம் பிடிச்சவன். ஆமா, அது என்னனே எங்க எல்லாத்துக்கும் கிஃப்ட் வாங்கி வந்து கொடுத்துருக்கீங்க. எங்க வீட்டு செல்ல பொண்ணு, செல்ல குரங்கு, அவளுக்கு வாங்கி வந்து கொடுக்கல? அவளுக்கு தான் ஃபர்ஸ்ட் வாங்கி வந்து தரணும், அவளுக்கு வாங்கி கொடுக்கல, ஆனா எங்களுக்கு வாங்கி தந்திருக்கீங்க. என் மாமானா என் மாமா தான், கரெக்டா கேக்குது பாரு. அப்படி கேளு மாமா. சார் என்ன சார் இது? டே சாரிடா, அவ இங்க இருக்கதே மறந்துட்டேன், அதான் எதுவும் வாங்கிட்டு வரல. பரவாயில்ல விடுங்கண்ணே, இதுல என்ன இருக்கு? ரூபி, இந்தா என்னோட கிஃப்டை நீ வாங்கிக்க. ஏய், இந்தா என்னோடதையும் வாங்கிக்க. அமைதியா இருக்கா, கண்டிப்பா கோவப்படுவா. எனக்கு யாரும் எதுவும் வாங்கி தர வேண்டாம். நான் யாருக்கிட்டையும் இது வாங்கி தாங்க அது வாங்கி தாங்கன்னு கேட்க மாட்டேன். எனக்கு என் மாமா இருக்காரு, என் மாமா நான் என்ன கேட்டாலும் எனக்கு வாங்கி தருவாரு. இப்போ கூட இந்த தீபாவளிக்கு என் மாமா நான் கேட்டது எல்லாத்தையுமே எனக்கு வாங்கி கொடுத்துருக்காரு. நிறைய ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்காரு, கிஃப்ட் வாங்கி தந்திருக்காரு. அது போதும், என் 4 மாமாவும் நான் ஆசைப்படுறதை விட அதிகமாகவே வாங்கி தந்துட்டாங்க. அந்த கிஃப்டே போதும், எனக்கு யாரும் எதுவும் வாங்கி தர வேண்டாம். முடிஞ்சிச்சு, கோவப்பட்டுட்டாளா? நான் சொல்லல. டே சாரிடா. பரவாயில்ல சார், இருக்கட்டும், நான் பாத்துக்கிறேன். சரிடா, சரி நான் கிளம்புறேன். அம்மா நான் போயிட்டு வரேன். சரி தம்பி, பார்த்து போ, அடிக்கடி வீட்டுக்கு வா, சரியா? சரிங்கம்மா. தேவியா, கொஞ்சம் வெளில வாயேன். இது வரேன் சார். என் மேல கோவமா? இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? அதுதான் நானும் கேட்க வந்தேன், சொல்லு உனக்கு என்ன வேணும்? இல்ல, எனக்கு புரியல. எனக்கு என்ன வேணுங்கிறத நான் ஏன் உங்ககிட்ட கேட்கணும்? உங்களுக்கு எனக்கு என்ன இருக்கு? இல்ல, உனக்கு எனக்கு ஒண்ணும் இல்லதான். ஆனா இங்க இருக்கவங்க எல்லாத்துக்கும் நான் பரிசு வாங்கி வந்து கொடுத்தேன், உனக்காக நான் எதுவும் வாங்கி தரலையே. எல்லாத்துக்கும் வாங்கி கொடுத்தவரு என்னைய மறந்துட்டாருன்னு உனக்கு என் மேல கோவம் இருக்குல்ல, அதுக்காக தான் நான் கேட்கிறேன். இந்த பாருங்க, அவங்களுக்கு பரிசு வாங்கி வந்து கொடுக்கறது உங்க விருப்பம், அதை வாங்கிக்கிறதோ வாங்கிக்காம போறதோ அவங்க விருப்பம். இதுல நான் கோவப்பட என்ன இருக்கு? இதுவே எங்க வீட்டுல உள்ளவங்க கிட்ட நான் ஏதாச்சும் கேட்டு அவங்க வாங்கி தரலனா அவங்க மேல நான் கோவப்படலாம்.
அதுல ஒரு காரணம் இருக்கு. அர்த்தமே இல்லாம நான் ஏன் உங்க மேல கோவப்படணும்? ஆரம்பத்துல இருந்தே உங்களுக்கு எனக்கு ஆகாது. இது வரைக்கும் அப்படித்தான் இருக்கு, இனிமேலும் அப்படிதான் இருக்கும். இதுல நான் ஏங்க உங்க மேல கோவப்பட போறேன்? ஆரம்பத்துல உனக்கு என்ன பிடிக்கலதான், ஆனா கடைசி வரைக்கும் உனக்கு என்ன பிடிக்காதா? ஆரம்பத்துல நீ என் மேல கோவப்படுறது, சண்டை போடுறது, திட்டுறது இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நீ என்ன திட்டினா பதிலுக்கு பதில் நான் திட்டிருக்கேன். அப்பெல்லாம் நினைப்பேன், இவெல்லாம் உனக்கு சரிசமமான ஆளாடா, இவெல்லாம் ஒரு ஆளுன்னு நினைச்சு இவகிட்ட போய் நீ சண்டை போடுற, அப்படியே விட்டு தள்ளு அப்படின்லாம் நினைச்சு ஒதுங்கி இருக்கேன். சில நேரத்துல என் ராஜாவுக்கு பிடிச்ச பொண்ணு, அதனால அவன் மேல கோவப்படக்கூடாது, வெறுப்ப கட்டக்கூடாதுன்னு நானே ஒதுங்கி போயிருக்கேன். ஆனா இப்போ நீ என்கிட்ட சண்டை போடுறது, என்னை திட்டுறது இது எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு. நான் கீழே எல்லாத்துக்கும் பரிசு வாங்கியாந்து கொடுக்க போகும்போது உனக்கு மட்டும் எதுவும் வாங்கி தரல. அப்ப நீ என் மேல கோவப்பட்டுட்டு போயிட்ட. அதே இடத்துல என்னை திட்டி இருந்தா நான் உண்மையிலேயே சந்தோஷப்பட்டிருப்பேன். பழையபடி நீ என் மேல வெறுப்ப காட்டியிருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனா நீ எதுவும் சொல்லாம இப்படி மௌனமா இருக்கிறது எனக்கு என்னமோ ரொம்ப ஹில்த்தியா ஃபீல் பண்ண தோணுது. நான் என்னமோ உன் மனசை காயப்படுத்திட்டேனோன்னு தோணுது. நீ இவ்வளவு நேரம் அங்க உள்ளவங்க கூட எல்லாம் எவ்வளவு அழகா சிரிச்சு சந்தோஷமா சின்ன சின்ன குறும்புத்தனம் பண்ணிக்கிட்டு சேட்டை பண்ணிக்கிட்டு எல்லாரையும் சந்தோஷப்படுத்திக்கிட்டு நீனும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்த. நீ பண்ற குறும்புத்தனத்தெல்லாம் அவங்க எல்லாரும் என்னமோ வீட்டுல ஒரு சின்ன குழந்தை இருந்து சேட்டை பண்றது மாதிரி சுத்தி உட்காந்து ரசிச்சு பாத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த வீட்டுல என்ன பண்ணாலுமே அது அவங்களை கோவப்படுத்த மாட்டேங்குது. நீ பண்ற எல்லா விஷயத்தையுமே ஒவ்வொன்னையா ரசிச்சு அவங்க சந்தோஷப்படுறாங்க. அவங்க இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னா அதுக்கு காரணமே நீ தான். உன் மனசுல எவ்வளவு வலிகள் இருந்தாலும் அதை வெளிக்காட்டாம மத்தவங்களோட சந்தோஷத்துலதான் நம்ம சந்தோஷம் இருக்குன்னு அவங்கள சந்தோஷப்படுத்தி நீ அதை பார்த்து ரசிக்கிற பத்தியா, எனக்கு அதான் உன்கிட்ட பிடிச்சது. இப்படி எல்லாத்துக்கும் பிடிச்ச உடனே நான் ஏதோ ஒரு விஷயத்துக்காக கஷ்டப்படுத்திட்டேனோன்னு எனக்கு வருத்தமா இருக்கு. இந்த வீட்டுல உள்ளவங்க எல்லாரும் உன் மேல அன்பு வச்சிருக்காங்க தான், ஆனா வீரா உன் மேல காட்டுற அன்பு வேற. அவன் உன்னைய அவனோட குழந்தையா பாக்குறான். ஒரு தகப்பன் தான் குழந்தையோட முகம் கொஞ்சம் வாடி இருந்தாலும் அதை நினைச்சு எப்படி கஷ்டப்படுறானோ அதே மாதிரி நீ ஏதாச்சும் ஒரு விஷயத்துல அஃபெக்ட் ஆயிட்டா அதை நினைச்சு வீரா ரொம்ப துடிதுடிச்சு போயிடுறான். உன் மேல காட்டுற அன்பு ஒரு தகப்பனோட அன்பா, தாயோட அன்பா, இல்ல மாமாவா உன் மேல காட்டுற உரிமையானே என்னால புரிஞ்சுக்க முடியல. அவன் இப்படி உன் மேல உயிரா இருக்கிற உன்னை நான் கஷ்டப்படுத்திட்டேன்னு நினைக்கும் போது எனக்கு வருத்தமா இருக்கு. வீரா இந்த வீட்டுக்கு என்ன கூட்டு வரும்போது அவ்வளவு சந்தோஷமா கூட்டிட்டு வந்தான். இந்த வீட்டுல எனக்கு நிறைய அன்பையும் உறவையும் கொடுத்துருக்கான். என் வாழ்க்கையில எல்லாம் இந்த உறவுகள்லாம் கிடைக்காதுன்னு நினைச்சனோ அதுக்கு எல்லாத்தையுமே வீரா எனக்கு கொடுத்துருக்கான். நான் இத்தனை நாளா வாழ்ந்த தனிமை வாழ்க்கையை எல்லாத்தையும் வீரா ஒரே நிமிஷத்துல மாத்திட்டான். இப்ப எனக்குன்னு ஒரு குடும்பம், என் மேலையும் பாசம் கட்டுறதுக்கான உறவுகள்னு நிறைய பேர் இந்த வீட்டுல இருக்காங்க. அப்படி எல்லாத்தையும் கொடுத்த வீராவோட மனசு இப்போ கஷ்டப்படுறது என்னாலன்னு நினைக்கும் போது அதை என்னால தாங்கிக்க முடியல. என் மாமா என்ன நினைச்சு வருத்தப்படுதா? இல்ல, என் மாமா எப்போதுமே சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷமா தான் நான் பார்ப்பேன். ஏன்னா அது என் அப்பா. என் அப்பா கூட ரொம்ப நாள் இருக்கிற சந்தோஷம் எனக்கு கிடைக்கல. அதுக்கு பதில் தான் என் மாமா என் கூட இருக்கு. என் அப்பா என்னை எப்படி பாத்துக்கிறோமோ அதே மாதிரி என் மாமாவும் என்னை பாத்துக்கிறோம். என் மாமா வருத்தப்படுற எந்த விஷயத்தையுமே நான் பண்ண மாட்டேன். இந்த பாருங்க, எனக்கு எந்த கோவமும் இல்லை. நான் யார் மேலேயும் வருத்தப்படலை. நான் சந்தோஷமா தான் இருக்கேன். என் மாமா கிட்ட சொல்லிருங்க, எனக்கு எதை நினைச்சு வருத்தம் இல்லை, நான் சந்தோஷமா இருக்கேன்னு என் மாமா கிட்ட சொல்லிருங்க. இல்ல, நான் அவன்கிட்ட எவ்வளவு சொல்லிட்டேன். அவன் உன்னை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு தான் இருக்கான். இல்ல, என் மாமா நான் சொன்னா கேட்கும். நான் போய் என் மாமாட்ட பேசுறேன். கண்டிப்பா என் மாமா வருத்தப்படாது. நான் போய் என் மாமாட்ட பேசுறேன். இல்ல, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இப்போ அவன்கிட்ட போய் பேசாத. யாருக்கே அவன் உன்னை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்ப நீ போனா அவன் இன்னும் கொஞ்சம் ஃபீல் பண்ணுவான். என்ன சொல்றீங்க? அப்ப நான் போய் பேசலனா என் மாமா இன்னமும் என்ன நினைச்சு வருத்தப்பட்டு தானே இருக்கோம். இல்ல, நான் போய் பேசுறேன். அதான் நான் சொல்றேனே, அப்புறம் என்ன? நான் சொல்றது கேளு. அதெல்லாம் நீ போக வேண்டாம். போக வேண்டாம்னா என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? மாமா ஏதோ நான் கோவத்துல தான் அங்க வந்து நிக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு எந்த கோவமும் இல்ல. நான் போய் மாமாட்ட பேசுறேன். அதெல்லாம் மாமா எதுவும் நினைக்காதே. நான் போய் மாமாட்ட போய் பேசுறேன். பாரு, நீ என்னதான் அவன்கிட்ட பேசி அவனை சமாதானம் பண்ணணும்னு நினைச்சாலும் உனக்காக வெளியில சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிப்பானே தவிர மனசுக்குள்ள இந்த நல்ல நாள் அதுமா நம்ம பிள்ளையோட முகம் வாடி போச்சேன்னு நினைச்சு அவன் கவலைப்பட்டுக்கிட்டு தான் இருப்பான். ஐயோ, அப்ப நான் என்ன சொன்னாலும் என் மாமா சமாதானம் ஆகாதா? அப்படின்னா நான் என்ன பண்ணா என் மாமா சந்தோஷமா இருக்கும்? அதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு. அது பண்ணுனா கண்டிப்பா உன் மாமா சந்தோஷமா இருப்பான். என் மாமா சந்தோஷமா இருக்கணும்னா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அப்படி நான் என்ன பண்ணா என் மாமா சந்தோஷமா இருக்கும் சொல்லுங்க, நான் பண்றேன். அது ஒண்ணு இல்ல, நீ இப்ப என் கூட வந்தேன்னா உன் மாமா சந்தோஷமா இருப்பான். என்ன?
அது இல்ல. இப்போ உனக்கு பிடிச்சத நான் உனக்கு வாங்கி கொடுத்தேன்னா நீ சந்தோஷமா இருப்பல, அதை பார்த்துட்டு அவனும் சந்தோஷமா இருப்பான். அப்புறம் நீ வருத்தப்பட்டுட்டு போனல, அது அவனுக்கு ஞாபகத்துல இருக்காது. நம்ம பிள்ளை சந்தோஷமா இருக்காளேன்னு நினைச்சு அவனும் சந்தோஷமா இருப்பான். அதுக்கு சொன்னேன். இப்போ அதான் உனக்கு ஏதாச்சும் வாங்கி தரணும்ல, அதுக்காக தான் உன்னை என் கூட வான்னு சொன்னேன். வேற எதுவும் இல்ல. இப்போ நீ என் கூட வந்தேன்னா உனக்கு என்ன பிடிக்குதோ அதை நான் வாங்கி தந்துடுறேன். அது எதுவா இருந்தாலும் சரி உனக்கு வாங்கி கொடுத்துறேன். நீ அதை வாங்கிட்டு அப்புறமா போய் நீ அவன்கிட்ட பேசுனா அவன் சமாதானம் ஆயிடுவான். அதுதான் சொல்ல வந்தேன். அது இருக்கட்டும், அதுக்கே இப்ப போனோம்? ஏன் காலையில போனா என்ன? அதுவும் இந்த நைட்டுல நான் உங்க கூட எல்லாம் வரமாட்டேன். அதெல்லாம் நல்லா இருக்காது. வேண்டாம், எதுவா இருந்தாலும் நீங்க காலையில எனக்கு வாங்கி கொடுங்க. நான் அப்புறம் போய் மாமாட்ட பேசிக்கிறேன். இப்பெல்லாம் நான் வரமாட்டேன். மார்னிங்கா? இல்ல மார்னிங்ல ஒண்ணு வேண்டாம், நம்ம இப்பவே போவோம். ஏன் சொல்றேன்னா உங்க மாமா உன்னை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான்ல, அதனால சரியா சாப்பிடாம தூங்காம இருப்பான். அப்படியே அவன் சரியா சாப்பிடாம தூங்காம இருந்தா காலையில அவனுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிடுச்சுன்னா ஐயோ, என் மாமாக்கு உடம்பு சரியில்லாம போயிடுமா? பத்தியா உன் மாமாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டதுக்கே உனக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஒருவேளை உங்க மாமாவுக்கு உண்மையில உடம்பு சரியில்லாம போயிடுச்சுன்னா அதுக்காக தான் சொல்றேன். உன் மாமா நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் சொல்றேன். உன் மாமாவுக்கு உடம்பு முடியாம போனா உனக்கு கஷ்டமா இருக்கும்ல, அதுக்காக தான் சொல்றேன். இப்ப இல்ல, டைம் ஆயிடுச்சு. ஒரு 11 o'clock இருக்குல்ல, ஷாப்லாம் ஓப்பனிங்ல தான் இருக்கும். நம்ம பக்கத்துல இருக்க ஷாப் போயிட்டு உனக்கு என்ன பிடிக்குதோ அதை வாங்கிட்டு டக்குன்னு வந்துடலாம். சரியா? என்ன என்ன யோசிக்கிற? உனக்கு என் கூட வர விருப்பம் இருந்தா வா, இல்லைன்னா வர வேண்டாம். நீ இவ்வளவு யோசனை பண்ணி என் கூட வரணும்லாம் எந்த அவசியமும் இல்ல. நான் வீர மனசு கஷ்டப்படுமேன்னு நினைச்சேன். அவன் அப்படி இருக்கிறது பார்க்க எனக்கு பிடிக்கல, உனக்கும் பிடிக்காதுன்னு தெரியும். அதுக்காக தான் இந்த நேரத்துல வான்னு கூப்பிட்டேன். நீ என்னமோ ஏதோ தப்பு பண்ற மாதிரி யோசிக்கிற. இல்ல, உனக்கு என் மேல நம்பிக்கை இல்ல, நீ வர வேண்டாம். எதுவா இருந்தாலும் நான் காலையில உனக்கு வாங்கி தரேன். எதுக்கு வம்பு? நான் வீட்டுக்கே போறேன். நில்லுங்க. என்ன எதுக்கு நிக்க சொன்ன? சொல்லு. அது நான் வரேன். வேண்டாம், யாரும் அப்படி நம்பிக்கை இல்லாம என் கூட வர வேண்டாம். ஏதோ கெட்டவனை பார்த்த மாதிரி பார்த்த, இப்ப என்ன வாரேன்னு சொல்ற? அதெல்லாம் சரிப்பட்டு வராது. இப்படி மனசுக்குள்ள என் மேல கோவத்தையும் வெறுப்பையும் காட்டிக்கிட்டு என் கூட வந்தா அது நல்லா இருக்காது. தீபாவளிக்கு சந்தோஷமா பரிசு வாங்கி கொடுக்கணும், வெறுப்போட வாங்கிக்கிட்டா நல்லாவா இருக்கும்? அது நல்லா இருக்காது. பரவாயில்ல, நான் காலையில வாங்கி தரேன். நான் கிளம்புறேன். ஹலோ, அதான் நான் வரேன்னு சொன்னேனே, அப்புறம் என்ன? ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த பாருங்க, என் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. எந்த இடத்துல என்ன பாதுகாத்துக்கணுமோ அப்படி நான் பாதுகாத்துப்பேன். யாரையும் நினைச்சு எனக்கு எந்த பயமும் இல்லை. ஏன்னா எனக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகம். இந்த ரூபி யாருக்கிட்டையும் அவளை லேஸ்ல மோதவும் மாட்டா. அப்படி மோதுனா அவங்க மூக்க உடைக்காம திரும்பவும் மாட்டா. என்ன அவ்வளோ லேஸ்ல நீங்க எடை போட்டுறாதீங்க. ரொம்ப ஓவரா மனசுல கற்பனை கொட்ட கிட்டாம கிளம்புங்க. என் மாமாவுக்காக மட்டும்தான் இப்போ உங்க கூட வரேன். என் மாமா சந்தோஷமா இருக்கணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அதுக்காக மட்டும்தான் இதை நான் பண்றேன். புரியுதா? அம்மாடி, நீ இப்படி வாயை திறக்காம அமைதியா இருக்குதாமா எல்லாத்துக்கும் நல்லது. வாயை திறந்தாலே பட்டாசு வெடிச்ச மாதிரிலாம் வெடிக்கிற. காதல ரத்தம் வந்துரும் போல இருக்கு. மனசுல பெரிய ஜான்சி ராணி நினப்பு. போஸ் கொடுத்துட்டு நிக்கிறா பாரு, வெள்ள பூசணி. வா. நான் ஜான்சி ராணி தான்டா. ஃபர்ஸ்ட் நீ போய் கண்ணாடிய பாரு. மனசுக்குள்ள பெரிய ஜான் பிலிப்ஸ் ஆண்டனி நினப்பு. வீங்கி போன உடம்பு வச்சுக்கிட்டு இதெல்லாம் என்ன பேசுது. ஆளையும் ட்ரெஸ்ஸையும் பாரு, கோரங்கு. ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு? நான் உன்னை திட்டினதுக்கா? இல்ல, நீ என்ன ஜான் பிலிக்ஸ் ஆண்டனி மாதிரி இருக்குன்னு சொன்னல, அதுக்கு. நீ சொன்னாலும் சொல்லலனாலும் அவரு என்னோட குரு தான். ஏன்னா எனக்கு அவரை மாதிரி ஆகணும்னு தான் ஆசை. அதனாலதான் பாடி எவ்வளவு ஃபிட்டா வச்சிருக்கேன். என்ன பார்த்தா வீங்கி போன உடம்பு மாதிரியா இருக்கு. நான் வீங்கி போன உடம்புனா நீ ஊதி போன உடம்பு. நீ எல்லாம் என்ன கலாய்க்கிற அளவுக்கு வந்திருக்கு பாரு. எல்லாம் என் தலையெழுத்து. வா, நான் போறேன். குரங்கு குரங்கு குரங்கு. வந்தேன் புரண்டிடுவேன் பத்துக்க. அம்மா, பரண்டினாலும் பரண்டிடுவான் குரங்கு பையன். ஏய், எதுக்கு அங்கே நிக்கிற? உள்ள வா. நம்மள எதுக்கு இங்க கூட்டு வந்திருக்காரு? இது யார் வீடு? ஏய், என்ன எதுக்கு இவ்வளவு பதட்டமா இருக்க? அது இல்ல, நீங்க என்ன ஷாப்பிங் மாலுக்கு தானே கூட்டு போறேன்னு சொன்னீங்க. இங்க எதுக்கு கூட்டு வந்தீங்க? இது யார் வீடு? இங்க எதுக்கு நம்ம வந்திருக்கோம்? இது யார் வீடுதான்? உங்க வீடா? உங்க வீட்டுக்கு என்ன எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? அதுவும் இந்த நேரத்துல? ஏன் என் வீட்டுக்குலாம் வர மாட்டியா? என்ன பயமா இருக்கா? நான் உனக்கு ஏதாச்சும் பண்ணிடுவேன்னு நீ பயப்படுறியா என்ன? எது பயமா?
யாருக்கு யாருக்கு பயம்? எனக்குலாம் எந்த பயமும் இல்லையே. இந்த பாருங்க, என்ன பாதுகாக்க எனக்கு தெரியும். நான் அப்பவே சொன்னதுதான், என் மேலலாம் அவ்வளோ ஈஸியா யாரும் கைய வைக்க முடியாது. ஏன்னா எனக்கு சண்டையெல்லாம் தெரியும். கராத்தே தெரியும், குத்து சண்டை தெரியும், கம்பு சண்டை கூட தெரியும். ஏன் எங்க வீட்டுல கரண்டி இருக்கே, அதை வச்சு கூட நான் சண்டை போடுவேன் தெரியுமா? எங்க அக்காவெல்லாம் எத்தனை தடவை அந்த கரண்டியை வச்சு தலையில அடிச்சுட்டு ஓடி இருக்கேன் தெரியுமா? நான் அடிச்சா அப்படித்தான் வலிக்கும். அப்படிலாம் ஈஸியா யாரும் என் மேல கை வச்சிட முடியாது. என்னை பார்த்தாலே எல்லாரும் பயப்படுவாங்க. ஆமா, பயம்லாம் இல்லை எனக்கு. நான் தைரியமா இருக்கேனே, ரொம்ப தைரியமா இருக்கேன். என்ன பாருங்க, எப்படி ஜான்சி ராணி கணக்கா நிக்கிறேன் பாருங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப தைரியம் இருக்கு இருக்கு. இல்ல, நீ ஜான்சி ராணின்னு சொன்னியா? ஜான்சி ராணி கணக்கா தைரியமா பேசுவேன்னு பார்த்தா உன்கிட்ட இருந்து வர டைலாக் எல்லாமே இப்படி டைப் அடிக்குதே. அதான் நினைச்சு சிரிப்பு வந்துருச்சு. ஆமா, என்னமோ சொன்ன கரண்டில எல்லாம் சண்டை போடுவேனே. கரண்டில எல்லாம் சண்டை போடலாமா? ஆனா பாரு, என் வீட்டுல கரண்டி எல்லாம் கிடையாது, ஸ்பூன் தான் இருக்கு. அந்த ஸ்பூன்ல அடிச்சா வலிக்குமான்னு தெரியாது, பாத்துக்க. இவன் பேச்சுல ஏதோ ஒரு சூட்சமம் தெரியுதே. ஆமா, எதுக்காக என்ன இந்த நேரத்துல இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான்? இந்த வீடு இருக்கத பார்த்தா வீட்டுல ஈக்காக்கா கூட இருந்த மாதிரி இல்லையே. இவ்வளவு பெரிய வீட்டுல இவன் மட்டும் ஒத்தையில இருக்கான். என்ன தைரியத்துல இருக்கான்? பயப்பட மாட்டான் போல இருக்கு. ரொம்ப தைரியசாலியா இருக்கானே. நம்ம வேற ஜான்சி ராணி அப்படி இப்படின்னு பில்டப் வேற பண்ணிட்டோம். இவன் என்னத்துக்கு அங்க கூட்டு வந்தான்னு தெரியல. ஒருவேளை ஆபீஸ்ல இவனை நான் கண்டபடி திட்டதுக்கு பழி வாங்குறதுக்காக இந்த நேரத்துல என்ன கடத்திட்டு வந்துட்டானா? ஆத்தி, என் மேல உள்ள நம்பிக்கையில என் வீட்டுல கூட யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லாம இவன் கூட இந்த நேரத்துல இந்த சந்திரமுகி அரண்மனைக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டேனே. இப்ப இந்த அரண்மனையை விட்டு வெளியில போகணும்னாலும் 1 கிலோமீட்டர் தூரம் போகணுமே. அதுக்குள்ள இங்க ஏதாச்சும் நடந்துருச்சுன்னா, கடவுளே என்னை காப்பாத்து, என்னை காப்பாத்து. தெரியாம வந்து இப்படி மாட்டிக்கிட்டேனே. எல்லாம் எனக்கு வேணும் வேணும். என் வாயி தேவத்தான். அடியா ரூபி, உன் வாயை வச்சுக்கிட்டு என்னைக்கிறே நீ சும்மா இருந்த? பேசாம அங்கே இருந்திருக்கலாம்ல. தேவையா பெரிய ஜான்சி ராணி மாதிரி பில்டப் பண்ணிட்டு வந்த, இங்க வந்து இப்படி நடுங்குற. என்ன பண்ண போறேன்? கடைசியில வடிவனுக்கு வந்த கதையாயிடுமோ? அந்த வடிவேலதான் காப்பாத்தல, என்னையாச்சும் காப்பாத்தியா, கை விட்டுறாதையா. இந்த காட்டுப்பயிட்ட இருந்து எப்படியாச்சும் என் தாய் பெத்த பிள்ளையா என்னது கேட்ட விட்டு வெளியில மட்டும் கடத்து விட்டுறியான ஓட்டத்தை பிடிச்சிக்கிறேன். தெரியாம வந்து மாட்டிக்கிட்டேனே. அழுவவும் முடியலையே, வெளியில சொல்லவும் முடியலையே. எனக்கு வந்து சோதனையா. என்ன ஏதோ மனசுக்குள்ள கதறி கதறி அழுத மாதிரி இருக்கு. ஹலோ, நான் அழும்போது நீங்க பாத்தீங்களா இல்ல பாத்தீங்களான்னு கேட்டேன். இந்த பாருங்க, இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசக்கூடாது. நான் ஜான்சி ராணியாக்கும். எவ்வளவு தைரியமா நிக்கிறேன். என்ன பார்த்து அழுதியான்னு சின்ன பிள்ளைத்தனமா கேக்குறீங்க? அப்போ நீ அழுவல? அழுவல அழுகல அழுகல. அப்போ அழுவல நீ? டேய், அத அழுவல அழுவலன்னு சொல்றேன்லடா. மறுபடியும் இதுக்கு அதையே கேட்டுக்கிட்டு இருக்க. அப்படி நம்மள அழ வச்சு பக்கறதுல இவனுக்கு என்ன ஆனந்தமோ. இந்த பாரு, சும்மா வாயை முடிக்கிட்டு நிக்கணும். சுரண்டிக்கிட்டு இருந்த அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியாது பாத்துக்க. என்ன பண்ணுவ? இந்த பாரு, இத மாதிரி பேசிக்கிட்டே இருந்தா நான் போயிடுவேன் பாத்துக்க. அதெல்லாம் ஒண்ணு போக வேண்டாம், நில்லு. நான் எதுவும் சொல்லல. ஐயோ, இப்படியாச்சும் ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சு தப்பிச்சிடலான்னு பார்த்தா விட மாட்டேன்றானே. எனக்கு அடி வயிறெல்லாம் கலக்குதுடா. ஏன்டா இந்த பாடுபடுத்துற? சரி, இங்க எதுக்கு என்ன கூட்டு வந்த? அத சொல்லு. சொல்றேன். எதுக்கு அவசரப்படுற? இந்த விஷயத்துல நீ கண்டிப்பா இங்க இருக்கணும். நீ தானே இங்க மெயின். அதனால நீ இங்க இருந்துதான் ஆகணும். நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. நான் இங்க இருக்கணும்னா அப்போ என்ன இங்க கூட்டிட்டு வரணும்னு தான் கூட்டு வந்தீங்களா? இப்ப தானே சொன்னேன் அவசரப்படாதுன்னு. பொறுமையா இரு. உனக்கு நான் தீபாவளி பரிசு கொடுக்குறேன்னு சொன்னேன். அந்த பரிசு ரொம்ப ஸ்பெஷலா இருக்க வேண்டாம்,
அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணணும்ல. நான் உள்ள போய் அந்த ஏற்பாடெல்லாம் பண்றேன். அதுக்கப்புறமே நான் கூப்பிடுறேன். உள்ள வா. என்ன என்ன சொல்றீங்க? இந்த பாருங்க, எனக்கு எந்த பரிசும் வேண்டாம். நான் இப்போ வீட்டுக்கு போகணும். என்னை வீட்டில் கொண்டு போய் விடுங்க. நான் வீட்டுக்கு போறேன். எதுவாக இருந்தாலும் நீங்க காலையில ஆஃபீஸுக்கு கொண்டுட்டு வாங்க, நான் வாங்கிக்கிறேன். இப்போ எனக்கு எதுவும் வேண்டாம். என்னை விடுங்க, நான் போறேன். டப்பார், இது என் வீடு. இந்த வீடு ஃபுல்லா என் கண்ட்ரோல்ல இருக்கு. என் அனுமதி இல்லாம இந்த இடத்தை விட்டு கூட ஒரு இன்ச்சு உன்னால நகர முடியாது. புரியுதா? தேவையில்லாம ஏதாச்சும் ஏடா உடமான வேலை பார்த்த அப்புறம் இந்த மைக்கிளோட உண்மையான முகத்தை நீ பார்க்க வேண்டியது இருக்கும். புரியுதா? வாய மூடிக்கிட்டு நிக்கணும். நான் உள்ள போயிட்டு 5 நிமிஷத்துல உன்னை கூப்பிடுவேன். அப்போ வெளியே இல்ல, உள்ள வரணும். நீ நினைச்சாலும் வெளியில போக முடியாது. டோரை லாக் பண்ணிட்டேன். புரியுதா? உள்ள போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு கூப்பிடுறேன். வந்துரு. வரட்டா? ஐயோ, இவ பேச்சே சரியில்லையே. நான் வந்து தெரியாம மாட்டிக்கிட்டேனா? இப்போ என்ன பண்ண? வெளியிலயே போக முடியாது. ஆனா உள்ள உள்ள என்ன பண்ணி வச்சிருக்கான்னு தெரியல. என்ன பண்ண? என்ன பண்ண? ஏய், உள்ள வா. ஐயோ, கூப்பிடுறா. ஏய், உன்னதான் உள்ள வான்னு சொன்னேன். நீயோ வாரியா இல்ல நான் வரட்டுமா? இல்ல, நான் வரேன். வரேன். என்ன, இந்த இடம் இருட்டா இருக்கு. என்னது இது? எப்படி என்னோட தீபாவளி பரிசு?